ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம குமரி மினிச்சர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிஎம்ஆர் ஸ்டைலில் ஜெபஸ்ன்னு நேம் போட்டு ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுதான் அந்த பஸ்ஸோட மினிச்சர். இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர், அவருக்கு பஸ் ரொம்ப பிடிச்சதுனால அதே மாதிரி ரெடி பண்ணி கேட்டிருந்தார் ஜிஎம்ஆர் ஸ்டைலில். அப்போ வந்து நம்ம ஜிஎம்ஆர் அவங்க ஓனர்கிட்ட கேட்டுட்டு அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அவர் ஓகே சொன்னார். அதே மாதிரி நம்ம ஜிஎம்ஆர் ஸ்டைலே ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 5mm ஃபோம் ஷீட்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த பஸ்ஸு செஞ்சு முடிக்கிறது கரெக்டாக 35 நாள் ஆகியிருக்குது. இந்த பஸ்ஸோட லென்த்து பார்த்திங்கன்னா 3 அடி நீளம் வரும். இந்த பஸ்ஸில் வந்து நம்ம லைட்டிங் எல்லாமே கொடுத்துருக்குறோம். உள்ளாடி நைட்டில் போகும்போது யூஸ் பண்ணுற நைட் லேம்பு, அதுக்கப்புறம் டாப்பில் கேரியரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளாடி எல்லோ லைட்டு கொடுத்துருக்குறோம். பேசஞ்சர் ரொம்ப ஒரு வசதியாக இருக்கிறதுக்காக எல்லோ லைட்டு கொடுத்துருக்கோம். உள்ளாடி பெட்டு அதெல்லாமே அந்த பஸ்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பெட்டில் ஏறுறதுக்கான ஏணிப்படி எல்லாமே உள்ளே செட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டிக்கரிங் ஒர்க்குமே நம்ம அதே ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம். நேம் மட்டும் தான் நம்ம வேறு நேம் போட்டிருக்கிறோம். மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான். இந்த இது www.gmr ட்ராவல்ஸ்ன்னு இருக்குது, அதே மாதிரி நம்ம ஜெபஸ் ட்ராவல்ஸ்ன்னு போட்டிருக்கிறோம். இந்த பஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாடி கட்டி மொத்தமாக பாடி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பட்டி பார்ப்போம். பட்டி பார்த்து சின்ன சின்ன கேப் இது எல்லாமே கிளியராக பட்டி பார்த்து நல்லா பாலிஷ் பண்ணி 2 மணி நேரம் ஆகும் வண்டி பாலிஷ் பண்ணி முடிகிறதுக்கு. பட்டி பார்த்து பாலிஷ் பண்ணுறதுக்கு பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் வந்து என்சி போட்டின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம நல்லா பேஸ்ட்டு நல்லா டின்னர் விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பாடி மொத்தமாகவே நம்ம வந்து இது பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் காய விட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகும் தேய்ச்சி முடிகிறதுக்கு. தேய்ச்சதுக்கப்புறம் வண்டி நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரிஜினல் வண்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்ல ஃபினிஷிங்காக வரும். அந்த சைடு பாடி எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்டிங் பண்ணுவோம். பெயிண்டிங் நம்ம வந்து கன்னில் தான் பெயிண்டிங் பண்ணுறது. நம்ம கையில் ப்ரஷ்ஷு வச்சு பண்ணோன்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அந்த திட்டாக தெரியும் ப்ரஷ்ஷில் பண்ணோன்னா. நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கன்னில் தான் பெயிண்டிங் பண்ணுறது. அதில் கன்னில் பண்ணும்போது தான் வண்டி நல்ல ஃபினிஷிங்காக பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இந்த வண்டியில் நம்ம வந்து முழுக்க 5mm ஃபோம் ஷீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5mm ஃபோம் ஷீட்டு மட்டும் பயன்படுத்தி தான் நம்ம ஃபுல்லாக வண்டி டோட்டலாகவே 5 கிலோ வெயிட்டு வரும். அந்த வண்டியோட வெயிட்டு வந்து நம்ம 5 கிலோ வரும். நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற சும்மா மலையில் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு போனோம். அங்கே போய் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே நம்ம அழகாக எடுத்தோம். மலைக்கு மேலே வச்சு எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, மலைக்கு மேலே வச்சு எடுக்கும்போது ஃபோட்டோ வீடியோ இருக்கிறது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் எனக்காக வேண்டிய ஒரு சின்ன மினியேச்சர் லாரி ஒன்று பண்ணி தான் அதையும் எடுத்துகிட்டு போனேன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே போய் அதை 2யுமே வச்சு 2 லாரியும் பஸ்ஸையும் வச்சு வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கிட்டாச்சி இருந்தது, அதை எல்லாமே எடுத்து பஸ்ஸில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம குமரி மினிச்சர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது குமரி மினிச்சர்னு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வண்டி எதாவது பண்ணணுன்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச வண்டி எதாவது இருந்தால் பண்ணணுன்னா நம்ம குமரி மினிச்சரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ மாதிரியே நம்ம அந்த பஸ்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி தருவோம். நிறைய நண்பர்கள் வந்து அவங்க பஸ்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க ஞாபகமாக வைக்கிறதுக்காக, அவங்க ஆஃபீஸில் வைக்கிறதுக்காக, இல்லை வீட்டில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம கரெக்டாக அவங்க பஸ்ஸை என்ன ஃபோட்டோ கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதனால தான் நமக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது. நிறைய நண்பர்கள் வந்து டயர்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இல்லை வெளியேருந்து வாங்குறீங்களா என்னென்னு. நம்ம டயர் எல்லாமே வெளியேருந்து வாங்குறது கிடையாது. நம்ம ஃபுல்லாகவே வந்து 5mm இந்த ஷீட்லேயே தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த பஸ்ஸோட வெயிட்டு தாங்கிறதுக்கு 5 கிலோ வெயிட்டு தாங்கும். அந்த டயரை 5 கிலோ இல்லை அதுக்கு மேலேயும் வெயிட்டு தாங்கும். அந்த அளவில் நம்ம அடியில் உள்ள இது எல்லாமே கொடுத்துருவோம். டயர் செட்டிங் இது எல்லாமே கொடுத்துருக்குறோம். நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலுமே எதுவுமே டயருக்கு டேமேஜ் ஆகாது. சின்ன பசங்க ஏறி உட்காந்தா கூட டயருக்கு எதுவுமே ஆகாது.
டயரில் பஸ்ஸுக்கு எதுக்கு ஆகாது. நம்ம கையிலேருந்து கீழே போடாமல் மட்டும் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.